நமஸ்காரம். வால்மீகி பாடினார், சுகாச்சாரியர் பாடினார், வியாசர் பாடினார், ஆழ்வார்கள் பாடினார்கள். இதெல்லாம் நிறைய கேட்டு இருக்கிறீர்கள். திடீரென்று சூர்பனகை சொன்னாள், தூக்கி வாரி போடும். அதென்ன இவர்களெல்லாம் சொன்னால் நல்லது சொல்லுவார்கள், சூர்பனகை சொன்னாள்னு கேட்டுக்கொள்ள முடியுமா? அப்படி நினைக்க வேண்டாம். அவளும் அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாள். ராமனை கண்டவுடன் காதல் கொண்டாள். அவர் எப்படி இருக்கிறார் என்பதை போய் தன் அண்ணன்களிடத்தில் வர்ணிக்கிறாள். அப்ப சொல்லியிருக்கிற ஒன்று, அது நமக்கு எவ்வளவு ஒத்து போகிறதுன்னு பாருங்கள். தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ். இது ராமனுடைய அழகை வர்ணித்து புகழ்ந்து பாடும் ஸ்லோகம். தருணவுனால் இவர்கள் இருவரும் எவ்வளவு இளமையோடு இருக்கிறார்கள், ராமனும் லக்ஷ்மணனும். ரூபசம்பன்னவ் எத்தனை அழகாக இருக்கிறார்கள். சுகுமாரவ் எவ்வளவு மென்மையாக இருக்கிறார்கள். மகாபலவ் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள். புண்டரீக விஷாலாட்சவ் தாமரை போன்ற கண்கள் உடையவர்கள். சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் மாந்தோல் மரவுரி தரித்தவர்கள். இதுதான் அவள் சொல்ல வந்தது. அதில் சுகுமாரவ் மகாபலவ்னு ரெண்டு இருக்கிறது. இவ்வளவு மென்மையா இருக்கார்கள், அழகா இருக்கார்கள். ஆனால் பெரிய வலிமை பொருந்தியவர்களாக உள்ளார்கள். இந்த ரெண்டும் ஒத்து போகுமா? மென்மையாக இருந்தால் வலிமையாக இருக்க முடியுமா? வலிமையாக இருந்தால் மென்மையாக இருக்க முடியுமா? ரெண்டும் வெவ்வேறே நினைப்போம். அப்படி நினைக்க வேண்டாம். இப்போது நம்மிடத்தில் வருவோம். நம்மில் சிலர் உடலால் வலிமையாக இருப்போம், மனத்தால் இளகியவர்களாக இருப்போம். யாரேனும் கஷ்டம்னு சொன்னால் மெலிதாக இருப்பவர்கள், ஒல்லியாக இருப்பவர்கள் தான் மனம் தளர்ந்து போவார்கள், வருந்துவார்கள். அப்படியா என்ன? ஏன் ஒரு குத்துச்சண்டை பயில்வான் கூட, கராட்டே வீரர் கூட ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார்னு பார்த்தால் நெகிழக்கூடாதா? மனம் தளரக்கூடாதா? செய்யலாமே. அதனால் உடல் வலிமையாக இருப்பதற்கும் மனம் இழகி நெகிழ்ந்திருப்பதற்கும் ஒன்றும் விரோதம் இல்லை, பகை இல்லை. தாராளமா ரெண்டும் இருக்கலாம். சிலருக்கு உடல் மெலிதாக இருக்கும், தாங்கவே தாங்காது, எடுத்தால் ஜுரம் வரும். ஆனால் மனத்தில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது. அதனால் தான் சொன்னேன், இதற்கும் அதற்கும் பெரிய தொடர்பு இல்லை. உடல் ஒரு மாதிரி இருக்கலாம், மனம் ஒரு மாதிரி இருக்கலாம். அவ்வளவு ஏன்? நம்முடைய மனமே ஒருத்தரிடத்தில் கட் அண்ட் ரேட்னு சொல்லுவோமே, கரடு முரடாக இருக்கலாம். வெட்டு 1 தொண்டு 2ன்னு இருப்போம். வேறு சிலரிடத்தில் அன்பை காட்டுவோம். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி அன்போடு இருப்போம். எல்லாரிடத்திலும் அதே போல கோபப்படுவோம். அப்படியும் இல்லையே. மனமே கூட ஒருத்தரிடத்தில் இப்படி இருக்கும், ஒருத்தரிடத்தில் அப்படி இருக்கும். வலிமையான மனமும் நம்மிடமே இருக்கிறது, நெகிழ்ந்த மனமும் நம்மிடம்தான் இருக்கிறது. மனம் எப்படியும் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நமக்கு ஏற்றமோ தாழ்வோ. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. நமக்கு நாமே உறவு, நமக்கு நாமே பகை. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை பொறுத்தவரை மனத்தை இப்படி பழக்குகிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்குள் வேறுபடுத்தி இன்னாரிடத்தில் கடுமையாக இருக்க வேண்டும், இன்னாரிடத்தில் எளிமையாக இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆனா அவர்களை பொறுத்தவரை தங்களதுன்னு பார்த்தால் எதுவும் பிடிக்காது. என் உறவு, என் பணம், என் நிலம், என் நீச்சு, இது அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை. அதை கடுமையாக எதிர்த்து விடுகிறார்கள். ஆனால் பெருமானுடைய சொத்து, பகவானுடைய அடியார்கள், இறை அடியார்கள்னு பார்த்தால் அவர்களிடத்தில் இழகி போகிறார்கள்.
இளகிய மனம். அது சரிதானே? ஒருத்தர் சமத்தில் இருந்தால் ஐயோன்னு இறங்கினால் அது இளகிய மனம். அதற்குரிய உதவியை செய்ய வேண்டும். அந்த இடத்தில் போல் நான் வலிய மனத்தோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதே இந்த சம்சாரம், பணம், காசு, சுகம், துக்கம், உறவுக்காரர்கள், பசப்பு மொழிகள் எத்தனை, இது எல்லா இடத்திலும் மனத்தை கரடு முரடாக்கி கொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த ரெண்டு விஷயம், வியசனேஷு மனுஷியானாம் பிரிஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யத்தின்னு வால்மீகி சொல்லுகிறார். ராமன் எவ்வளவு வீரன், எவ்வளவு வலிமையானவர். ஆனால் தன் நாட்டு பிரஜை யாரொத்தர் வீட்டில் ஏதாவது துக்க நிகழ்வானால் முதலில் ராமன் தான் அழுவறான். சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தான்னு ஸ்லோகம். எவ்வளவு வலிமை இருந்தால் வாலியை ஒரே அம்பால் வீழ்த்தி இருப்பார். ஆனால் வாலி போய்விட்டான்னு சுக்ரீவன் அழும்போது நண்பனின் அண்ணா இறந்து போனாரே என்று அவரோட ராமனும் அழுகிறார். இவர் என்ன ஓர் அம்பால் அவனை வீழ்த்தியபடியால் வலிமையானவர்னு சொல்லவா? கூடவே சேர்ந்து அழுகிறபடியாலே நெகிழ்ந்தவர்னு சொல்லவா? வேஷம் இல்லையே. தவறு செய்தான், அதனால் ஓரம்பால் வீழ்த்தினார். உறவுக்காரனை பறிகொடுத்தவன் அழுகிறான், அதனால் அவனோடு சேர்ந்து அழுதார். வலிமையும் உண்டு, நெகிழ்ச்சியும் உள்ளது. அதனால் ஒருத்தரை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் தான், அப்படிப்பட்டவர் தான், எப்போதும் வலிமையான மனம், கடுமையாகத்தான் இருப்பார், எப்போதும் நிகழ்ந்திருப்பார், இப்படியெல்லாம் முடிவு கட்டவே முடியாது. எங்கும் எதிலும் அது மாறுபடலாம், அதில் தவறும் இல்லை. ஆனால் கஷ்டப்படுபவர்களிடத்தில் நெகிழ்ச்சியோட உதவுகிறோமா, இரக்கத்தோடு இருக்கிறோமா, அதுதான் பரீட்சை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.